வெளிச்சத்தின் இரண்டாவது பகுதி. இப்பொழுது நாங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசின் அவைத்தலைவர் திரு பொன் பாலராஜன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் திரு பொன் பாலராஜன் அவர்களே. வணக்கம். நாங்கள் முதலாவது பகுதியில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்களை சந்தித்தோம். அவருடைய உரையாடலை நீங்களும் கேட்டுக்கொண்டீர்கள். அதிலிருந்து தொடர முடியுமானால், நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழுடைய பங்கு கடமை என்ன என்று அவர்களை கேட்டிருந்தோம். அவருடைய இலட்சிய பயணத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் செய்யக்கூடிய ஆற்றக்கூடிய கடமைகள் என்று கேட்டிருந்தோம். அந்த வகையில் புலம்பெயர்ந்த தமிழருடைய ஒரு ஜனநாயக சக்தியாக, ஒன்று திரண்ட சக்தியாக இன்று பலராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு நாடு கடந்த தமிழீழ அரசு. அதன் அவைத்தலைவர் என்ற வகையில் அதனுடைய செயற்திட்டங்கள் பற்றி, அதாவது சுமந்திரன் எதிர்பார்க்கின்ற கடமைகளை செய்யக்கூடிய வகையில் இந்த அமைப்பு இருக்கின்றதா, அல்லது இதை விட பாரிய செயற்திட்டங்களோடு தமிழக அரசு, நாடு கடந்த தமிழ் அரசு காத்திருக்கின்றதா? உங்களுடைய பார்வையில் அதை சொல்ல முடியுமா? இந்த விடயத்தில் நீங்கள் ஏற்கனவே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இதுவரையில் நீங்கள் ஒரு ஆய்வாளராகவே பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசின் சபாநாயகராக இருந்து உங்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த இப்படி ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், வளமையான ஆய்வுகளை நிகழ்த்துகின்ற பொழுது நாடு கடந்த தமிழ் அரசின் சார்பான கருத்துக்களை நான் முன்வைப்பதில்லை. இன்றைக்கு அதை தெளிவாக வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தது மிக நன்றி. நான் சுமந்திரன் அவர்களுடைய பேச்சை சென்ற சனிக்கிழமை கேட்டிருந்தேன். 47 நிமிடங்கள் ஒரு சிறந்த சொற்பொழிவை ஆற்றியிருந்தார்கள் கனடிய தமிழர் பேரவை விருந்தில். இன்றைக்கு அவருடைய நேர்முக இதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்களுடைய வரையறை ஒரு வித்தியாசமான வரையறைக்குள்ளே தான் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அந்த வரையறை தமிழ் மக்கள் கொடுத்த ஆணை ஈழத்திலே, மற்றது இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள், மற்றது இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுக்கு மேலே காட்டுகின்ற சில அழுத்தங்களோ அல்லது சொல்லுகின்ற வாய்ப்புகளோ ஆலோசனைகளோ, இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதாக சுமந்திரன் அவர்களுடைய கருத்து இருக்கு. அப்போ சுமந்திரன் அவர்களுடைய அந்த டிஎன்ஏனுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் இப்பொழுது தமிழ் மக்களினுடைய இடைக்கால தீர்வு சம்பந்தமான ஒரு செயற்பாட்டில்தான் அவர்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் போக்குகளும் இருக்கின்றது. அவர்களுக்கு ஏனென்றால் அது அவர்களுடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற ஒன்று. ஏனென்றால் போரினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற அமைப்பு என்ற ரீதியிலே அந்த தேவைகள் பல இருக்கின்றன. அப்போ அந்த காயங்கள் ஆற வேண்டியதாக இருக்கின்றன. அந்த மக்களின் வீடுகளுக்கு போக வேண்டிய தேவைகள். அப்படியால் அவர்களுடைய அந்த கண்டெக்ஸிலே, அந்த சூழலுக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே பொதுவாக ஒரு நம்பிக்கையற்றவதாக இருக்கின்றது. நாம் ஏனென்று சொன்னால், எங்களுக்கு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டிய தேவை இல்லை. நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம். ஏனென்று சொன்னால், சர்வதேசத்துக்கே தெரியும், இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக பல தடவைகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒப்பந்தங்கள் செய்து நிறைவேற்றாமல் இருப்பதும், அதே போல இந்திய இலங்கை உடன்படிக்கை செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பதும், இப்படியே பலவிதமான முரண்பாடுகள், முறைகேடுகள் இலங்கை அரசாங்கமும் பேச்சுவார்த்தையில் இருக்கின்றபடியால் தமிழ் மக்களுக்கு இயல்பாகவே அதில் நம்பிக்கையில் அதில் தீர்வு வரப்போவது இல்லை என்றதும் சர்வதேசத்துக்கு தெரிந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு சர்வதேசத்துக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தையிலே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கு தனி ஈழம்தான் தீர்வு என்ற ஒரு இதை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் நாடு கடந்த அதை தமிழர் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்க முடியாது. ஆனால் அவர் பின்னால் ஒரு காலத்தில் அதை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு பின்னால் முன்னால் என்று இல்லை, எக்காலத்திலேயுமே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு எங்களுடைய தனி ஈழம்தான் தீர்வு என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். அதற்கான செயற்பாட்டை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதற்குரிய வலுக்களையும் வளங்களையும் வலுப்படுத்துவதிலேயும் இணைப்பதிலே நாங்கள் தீவிர அக்கறை காட்டிக்கொண்டு வருகின்றோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது,
இப்போ அதற்காக நாங்கள் டிஎன்ஏனுடைய இந்த முயற்சிகளை நாங்கள் விமர்சிக்கவோ அல்லது அதை நாங்கள் இடைநிறுத்தும்படி கேட்கவோ இல்லை. நிச்சயமாக அவருடைய முயற்சிகள் வெற்றியளிக்க வேண்டும் என்று இதய சுத்தியோடு நாங்கள் விரும்புகின்றோம். அவர்களுடைய கடின இந்த உழைப்பு பலனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அப்படியானால் ஒரு இடைக்கால தீர்வு, தமிழர் கூட்டமைப்பு வைக்கின்ற இடைக்கால தீர்வு 13வது சட்ட திருத்தத்திற்கு மேலாக கொடுக்கப்பட்டு அதை தமிழர் கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டால் நாடு கடந்த தமிழர் அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமாக அதில் எங்களுடைய தேவையும் எங்களுடைய குறிக்கோளும். இப்போ அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் உங்கள் போராட்டம் தொடருமா? எங்கள் போராட்டம் தொடரும். ஏனென்று நான் அதுக்கு வருகின்றேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு இலட்சியத்தோடு வேலை செய்கின்றீர்கள். அந்த இலட்சியம் நீங்கள் அடைவதற்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்றோம். ஆனால் உங்களுடைய இலட்சியம் எங்களுடைய இலட்சியம் அல்ல. அப்போ அது நாங்கள் புறம்பாக இருக்கின்றோம். ஏனென்று நாங்கள் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் அடிப்படை பௌத்த சிங்கள ஏகாதிபத்திய இலங்கை அரசாங்க சிந்தனை தொடர்ச்சியாக இருக்கும் வரையில் நேற்றைய தினம் சுமந்திரனை சந்திச்சிருந்தேன். சனிக்கிழமை அவருடைய கூட்டத்தில் அவருடைய பேச்சில் அவர் ஒரு விடயத்தை சொன்னார். வெளிநாடுகளிலே ராஜபக்சவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்ற பொழுது ராஜபக்சவனுடைய செல்வாக்கு இலங்கையிலே அதிகரிக்கின்றது. அப்படித்தான் அந்த அவருடைய சிங்கள பேரினவாதத்தினுடைய மனப்பான்மை வளர்ச்சி அடைகின்றது. அதாவது தமிழர்கள் சார்பான ஒரு நிலையிலே தான் சிங்களத்தினுடைய செல்வாக்கும் ராஜபக்சனுடைய இதுவும் வளருகிறது. இதே எப்படி தனிச்சிங்கள சட்டத்தை பண்டாரநாயக்கா 24 மணி தேர்தலில் உருவாக்கினார்களோ அதே மனநிலையிலே தான் அந்த காலம் தாண்டி 2012 வரையிலே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி அதை விட மோசமான ஒரு மனநிலையை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இடைக்காலத்தில் எங்களுக்கு இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லி பீட்டர் கனவ் என்ற கட்சி, என்ன பெறாண்ட கட்சி என்று தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நினைச்ச ஆக்கள் கூட இருந்தவை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இலங்கை பாராளுமன்றத்தில் டிஎன்ஏயை தவிர வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும், இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும், இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் எதுவுமே தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமான ஒரு தெளிவான சிந்தனையோ அல்லது அதற்கான ஒரு ஆதரவை கொடுக்கின்ற நிலையோ அல்ல இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற நிலையிலையோ எந்த ஒரு கட்சியுமே இல்லை. அப்படியானால் நீங்கள் சொன்ன கூற்றில், அதாவது சுமந்திரனோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது பெற்ற இந்த ஒரு பதிலிலிருந்து திரும்பி வருவோம். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் அதிகரிக்க தென்னிலங்கை மக்கள் மிகவும் தீவிரமாக இந்த சிங்கள பேரினவாத கோட்பாட்டுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் நீடிப்பதற்கு மறைமுகமாக புலம்பெயர்ந்த தமிழகம் உதவி செய்கிறார்கள் என்ற ஒரு அது குற்றச்சாட்டாக அது ஒரு பக்கத்தில் அவதானிப்பு. அப்படியாக இருந்தால் தமிழர்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய தீர்வு, இந்த கூட்டமைப்பினால் முன்வைக்கப்படுகின்ற தீர்வு கிடைப்பதற்கு சாதகமற்ற முறையில் புலம்பெயர்ந்த மக்கள் செயற்படுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் அங்கு உருவாக்க நிச்சயமாக இல்லை. புலம்பெயர்ந்த மக்கள் அதை பாதிக்கவில்லை. அதை சாத்தியப்படக்கூடிய நிலையில தான் புலம்பெயர் தமிழர்களே இருக்கு. ஆனால் சிங்கள இனவாதம் எப்பொழுதுமே நீறுபூத்த நெருப்பாக இலங்கையிலே இருக்கிறது. அது நீங்கள் ஹெல உரிமையாக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, பௌத்த பீடாதி அஸ்கரியவாக இருந்தாலும் சரி, மல்வத்த பீடாதிபதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்கின்றபடியால் நீறு பூத்த நெருப்பாக இருக்கின்றபடியால் சிங்கள அரசுக்கு எதிரான கருத்துக்களை புலம்பெயர் தமிழர் முன்னுக்கு வைக்கின்ற பொழுது அந்த நீறு பூத்த நெருப்பில் இருக்கிற நீரு தான் அகன்று போவதே தவிர அது இருக்கத்தான் செய்கிறது. அதாவது புதிதாக தமிழருக்கு எதிரான ஒரு வாதம் அங்கே உருவாக்கப்படவில்லை. எப்பொழுதுமே அது இருக்கிறது. ஆனபடியாக நாங்கள் அதை புதுசாக உருவாக்க வேண்டிய நாங்கள் சொல்லுகின்ற பொழுது திரும்பவும் அதை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பை சிங்கள மக்கள் பெறுகின்றார்கள். அதான் இருக்கிறது. அப்போ நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய தீர்வு ஏனென்று சொன்னால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு டிஎன்ஏ இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நன்மையை அவர்கள் செய்திருந்தாலும் வரக்கூடிய சிங்கள அரசாங்கம் தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை வைத்து அதை மாற்றி திரும்பவும் தமிழ் மக்களினுடைய பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்யவும் தமிழ் இனத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கும் தொடர்ச்சியாக சிங்கள அரசும் சிங்கள ஏகாதிபத்தியமும் பௌத்த பீடாதிபதிகளும் செய்வார்கள்.
உண்மையிலே அது அந்த அந்த நிலைப்பாட்டை நாங்கள் யாருமே மறந்து விட முடியாது. ஏனென்றால் இவ்வளவு காலமே அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தர்மத்தையே போதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதம். ஆனால் ஒரு மதத்தை நாங்கள் பார்க்கணும், பௌத்தருடைய போதனையை பார்க்கணும். ஆனால் அந்த மத பீடாதிபதிகள் அதர்மத்தை ஆதரித்து தமிழ் இனப்படுகொலையை செய்வதற்கு தாங்கள் தூண்டுதலாக இருந்தார்கள். பௌத்த பிக்குகளே துப்பாக்கி எடுத்து சண்டைக்கு போகணும் என்ற பேச்சை பேசுகின்ற ஒரு சமூகத்திலே இருந்து நியாயமான ஒரு பதிலையோ அல்லது ஒரு சரியான தீர்வையோ அவர்கள் தருவார்கள் என்றாலும் அல்லது தந்து விட்டார்கள் என்றாலும் அதை அழித்து திரும்பவும், அதாவது வடக்கு கிழக்கு இணைக்கின்ற ஒப்பந்தத்தில் ராஜீவ் ஜேஆர் ஒப்பந்தத்தில் இருந்ததை திரும்பவும் அவர்கள் முறியடித்தார்கள் என்றோ, அதே மாதிரி எங்களுக்கு இந்த டிஎன்ஏயால் வரக்கூடியதாக நான் சொல்லுகின்றேன். அப்படி வந்தால் அதை கூட வாக்குப்பலத்தால் இல்லாமல் பண்ணி திரும்பவும் தமிழ் பிரதேசத்தை, ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு சிந்தனை இருக்கிறது. அதாவது இந்த பூமி இலங்கை தீவு பௌத்தரினால் தங்களுக்கு வழங்கப்பட்ட தீவாக பார்க்கிறார்கள். அந்த சிந்தனை அவர்கள் மண்டைக்கு இருக்க மட்டும் இது இருக்கத்தான். ஆனபடியால் அது வந்து பொதுவாக இப்போ சிங்கள இனத்தை மட்டுமல்ல, இப்போ ஒரு யூத இனத்தை பார்த்தாலும் இஸ்ரேல் வந்து தாங்கள் தான் தெரியப்பட்ட மக்கள், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூமி என்று அவர்கள் வாதிருந்தார். இப்படி இது உலகம் பூராகவும் இருக்கின்ற ஒரு வழக்கு தான். ஆனால் அதுக்காக நான் அவருடைய கோரிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது, அவருடைய இனவாதத்தை நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் தமிழர் தேசிய கூட்டமைப்பு, நாங்கள் திரும்பி இந்த இதுக்கு வரும் தமிழர் தேசிய கூட்டமைப்பு வேர்சஸ் நாடு கடந்த அரசாங்கம் என்ற, அதாவது எதிரெதிராக நான் போடுவதாக நினைக்க வேண்டாம். நாடு கடந்த தமிழீழ அரசு வெளிநாடுகளில் கொடுக்கின்ற அழுத்தங்கள் ஒரு வேளைகளில் ஒருவேளை பாதிப்பாகவும் அமையலாம், அதே நேரத்தில் சாதகமாகவும் அமையலாம். இந்த சாதகமாக பார்க்கப்படுற விடயங்கள் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். அதாவது வந்து நீங்கள் நாடு கடந்த அரசாங்கம் சார்பாக வெளிநாடுகளில் எடுக்கின்ற நடவடிக்கைகள் செயற்பாடுகளை முற்றுமுழுதாக வெளியில் சொல்ல முடியாது. ஆனாலும் சில மக்களுடைய ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. இவர்கள் 3 வருடத்துக்கு முன்னர் தெரியப்பட்டதிலிருந்து இப்பொழுது அப்படியே இருக்கிறார்கள், அவர் எதுவும் செய்யவில்லை, என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி தெரியாது. இந்த ஊடகங்கள் வந்து நிச்சயமாக அதுகளை ஊதிப்பெருப்பிக்கின்ற நிலையில் இருக்கின்றது. அதை தணிப்பதற்காக நீங்கள் என்ன உங்கள் பக்கத்தால் இதை சொல்ல முடியும்? இப்போ இதில் வந்து நீங்கள் எங்களுடைய 3வது அமர்விலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் மிக முக்கியமான 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த முதலாவது தீர்மானம் வந்து எப்படி என்று சொன்னால், இப்போ நாங்கள் இந்த எல்லா முயற்சிகளும் தமிழ் மக்களின் நிலத்தையும் மொழியையும் உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்குரிய அந்த சரியான முறை நடந்து முடிவதற்கு காலம் இருக்கிறது, காலம் எடுக்கும். ஆனால் அந்த காலம் வருவதற்கிடையில் வடகிழக்கு பிரதேசம் நீங்கள் பார்க்கலாம். அந்த திருவோணமலை முல்லைத்தீவு இணைக்கின்ற அந்த கிராம பகுதியில் குடியேற்றப்படுகிறது. 1500 ஏக்கர் நிலம் சிங்களமயமாக்கப்படுகிறது. அப்போ அப்படியான நிலங்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் இந்த தீர்வு என்று சொல்லி நாங்கள் அடையக்கூடிய அந்த வேலைத்திட்டங்கள் எல்லாம் நடைகின்ற பொழுது ஒரு நலிந்த தமிழ் ஈழத்தை தான் நாங்கள் காண முடியும். அப்போ அந்த நேரத்துக்கு போக முந்தி நாங்கள் அந்த இறுதி தீர்வில் நாங்கள் அடைகிறதுக்கு முன்னர் இடையிலே செய்ய வேண்டிய சில வேலை திட்டங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று வந்து என்னென்றால், ஐக்கிய நாடுகள் சபையை உலக நாடுகளை நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் கேட்டுக்கொள்கின்றது. அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடைபெறுவது என்னவாறு என்று சொன்னால், ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்று தேவை. தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் பாரம்பரிய பூமிகளையும் பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச பொறிமுறை ஐக்கிய நாடுகள் சபை அவதானிகளை முக்கியமான பிரதேசங்களிலே வைத்து அங்கே என்னென்ன நடைபெறுகின்றது என்பதை, அல்லது அத்துமீறல் நடைபெறா இருப்பதை, தமிழ் மக்களின் உரிமை பறிக்கப்படா இருப்பதை, நிலம் பறிக்கப்படா இருப்பதை அவதானிப்பதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு என்ன என்று சொல்லுகின்றதுக்காக ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்று தேவை. அதாவது தமிழ் மக்களின் நிலம், மொழி, வாழ்வாதாரம் அனைத்துமே சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களில் இருக்கின்றோம். டிஎன்ஏ அங்கே பேச்சுவார்த்தையில் இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் நடந்து முடிகின்ற பொழுது சூறையாடப்பட்ட நாங்கள் இல்லாமல் போயிடலாம். ஆனால் அதற்கு முதல் எங்களுக்கு ஒரு சர்வதேச பொறிமுறை என்று நாங்கள் உருவாக்குவோமாயிருந்தால் அந்த சர்வதேச பொறிமுறையின் மூலம் அத்துமீறல்கள் எங்களை பிரதேசம் பறிபோதலை அவதானிக்கவும் ஆவணப்படுத்தவும் சர்வதேச ரீதியாக முடியும். ஐக்கிய நாடுகள் சபைக்கு அல்லது சபை சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு மேண்டேட், ஒரு ஆணை இது சம்பந்தமாக இருக்கின்றதா சட்ட ரீதியாக? நிச்சயமாக. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பல நாடுகளிலே
ஐக்கிய நாடுகள் சபை அவதானி ஒப்சர்வர்ஸ் இருக்கிறார்கள். பல காரணங்களுக்காக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அமைதிப்படை மாத்திரம் அல்ல, UN ஒப்சர்வர்ஸ் பல நாடுகளில் இருக்கின்றார்கள். சைப்ரஸ் போன்ற இடங்களில் இருக்கின்றார்கள். எல்லை பிரச்சனை உள்ள இடங்களில் இருக்கின்றார்கள். அப்போ அதே மாதிரியான ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்றை நாங்கள் வகுக்க வேண்டும். அதற்குரிய வேலை திட்டத்தை நாடு கடந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடு ஏனென்று சொன்னால் இது அனைத்துமே ஆவணப்படுத்த வேண்டும். எங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி அடைகின்ற காலமும் இலங்கை அரசாங்கம் தமிழ் பிரதேசத்தை சிங்களமயமாக்கின்ற காலம் கதி மிக வேகமாக இருக்கின்றபடியால் எங்களுக்கு இது தேவையானதாக இருக்கின்றது. இந்த பிராக்டிக்கலான ஒரு நிலைப்பாட்டை நாடு கடந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. அதை செய்வதற்கான இந்த முறை இந்த தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான விடயம். அப்போ இதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் பல அறிஞர்களை வைத்து இந்த துறைசார் வல்லுநர்களை வைத்து இது எப்படி செய்து முடிக்கப் போகின்றோம் என்ற வேலை திட்டத்தை நாங்கள் செய்கின்றோம். அப்போ இது ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம் என்ன மாதிரின்னு சொன்னால், இலங்கையிலே நடத்தப்பட்ட இனப்படுகொலை. இந்த இதற்கு முன்னர் மதிப்பிற்கு சுமந்திரன் அவர்கள் வன்முறை என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம் இனப்படுகொலை. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை ஜெனோசைடை சர்வதேச பொறிமுறை மூலம் விசாரணை செய்யப்பட வேண்டும். நீங்கள் சொன்ன வரையறைக்குள் அவர் இருக்கின்றார். நாங்கள் வரையறை சொல்லலாம். அப்ப நாங்கள் இந்த 2012ஆம் ஆண்டை ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணைக்குரிய ஆண்டாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அப்ப இதுல என்ன மாதிரின்னு சொன்னால், இன்டர்நேஷனல் இன்குவரி ஒன்றை நாங்கள் உருவாக்குவதற்குரிய வேலை திட்டங்களையும் அதற்குரிய பணிகளையும் நாங்கள் செய்கின்றோம். அதை நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் மாத்திரமில்லை, ஏற்கனவே பல அமைப்புகள் காத்திரமான பங்குகளை இங்கே இதுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்தையுமே நாங்கள் இணைத்து இந்த 2012ஆம் ஆண்டு ஒரு சுயாதீன விசாரணைக்குரிய ஆண்டாக நாங்கள் பிரகடனப்படுத்தி அதற்குரிய வேலை திட்டங்கள் செய்கின்றோம். அடுத்த மூன்றாவது விடயம் எப்படின்னு சொன்னால், இது ஒரு ஜெனோசைட் தான் என்பதை நாங்கள் எப்படி நிரூபிக்க வேண்டும். அதே நேரம் பல்கலைக்கழகங்கள் ஆய்வு நிறுவனங்களின் மூலம் இதை ஒரு ஜெனோசைடாக நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மூன்றும் தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வை கொண்டுறதா இல்லை. ஆனால் அந்த இறுதி தீர்வை நோக்கிய வேலை திட்டத்தின் கட்டுமானத்திலே இவைகள் மிக முக்கியமான அங்கங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அதாவது நாங்கள் 3வது மாடி கட்ட வேணுமா இருந்தால் அத்திவாரம் போடத்தான் வேணும். ஆனால் அத்திவாரம் ஆழமாக போடுகின்ற பொழுது வெளியிலே பார்க்கிறவருக்கு அத்திவாரம் தெரியாது. ஆனபடியாக இது அத்திவாரம் இல்லாமல் தான் இருக்கும். அத்திவாரம் போடப்பட வேண்டும், கட்டுமானங்கள் தொடர வேண்டும், காலக்கதியில் அந்த 3வது மாடியை நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும். அப்போ இந்த சர்வதேச பொறிமுறை தமிழ் பிரதேசத்தினுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான சர்வதேச பொறிமுறை, இரண்டாவதாக இந்த இன்டர்நேஷனல் இன்குவரி, அதாவது மார்ச்சிலே நடைபெறுகின்ற சர்வதேச ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்றவை. அடுத்து ஜெனோசைட் என்றதை நாங்கள் அகாடமிக் பல்கலைக்கழகங்கள் மூலமாக இப்போ வரைவு செய்ய வேண்டும். முதல் இதை வரைவு செய்ய வேண்டும். இப்போ ஏற்கனவே பல பல்கலைக்கழகங்கள் இதில் ஆய்வுகளை துவங்கி இருக்கிறார்கள். பல்வேறு விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த 3 விடயங்களை நாங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஆண்டாக எடுத்து நாங்கள் நாடு கடந்த அரசாங்கம் செய்வதற்கு தீர்மானம் எடுத்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்கும், பல மக்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எனவே இது எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால், இப்பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் சுமந்திரன் அவருடைய நேர்முகத்திலே கேட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவிலே என்ன நடந்தது, அது வெற்றியா தோல்வியான்னு நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் வெற்றின்னு சொன்னால் அவர்கள் 100 மடங்கு வேலை சிங்கள அரசாங்கம் செய்து அதை இல்லாமல் பண்ணுவார்கள், தோல்வி என்று சொன்னால் எங்கள் மக்கள் சோர்வடைவார்கள். இது ஒரு யதார்த்தம். அவருடைய டெல்லிமா அவருடைய சிக்கலான நிலையை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், தெரியும். அதே மாதிரி தான் சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான வேலை திட்டத்தை, அதாவது இன்றைக்கு சர்வதேச ரீதியாக உங்களுக்கு தெரியும் கனடா காத்திரமான பங்கை வகித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கனடாவினுடைய இந்த போக்கை மாற்றுவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் வேறு சின்ன நாடுகள், 3ஆம் நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், நொன்னலைன் கண்ட்ரிஸுக்குள்ளே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அங்கே அவர்களுடைய அங்கத்துவத்தை வாக்கு ஒன்றுதான், கனடாவுக்கும் ஒன்றுதான், எத்தியோப்பியாவுக்கு ஒரு வாக்குத்தான். அப்போ அதுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த கணக்கு எண்ணிக்கையில் தங்களுடைய மாற்றங்களை செய்வதற்காக அந்த முறைகளை செய்கின்றார். ஆனால் இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு சர்வதேச ரீதியாக கொடுக்கப்படுற பணங்களும் இது இலங்கை அரசாங்கத்துக்கு போதுமானதாக இருக்கின்றது. கடன் வாங்கி அவர்கள் செய்வாங்க. சீனாவும் கொடுப்பார், இந்தியாவும் கொடுக்கும், அமெரிக்காவும் கொடுக்கும், எல்லாம். ஆனால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே கடனும் வாங்க முடியாது யாருமே. அப்போ இந்த நேரத்திலே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம்
அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது, $1 a week என்ற ஒரு திட்டம். அதாவது தமிழ் மக்கள் அனைவர்கிட்டையும் ஒரு வாரத்துக்கு $1 வீதம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு கொடுப்போமா இருந்தால் தமிழீழ நாங்கள் சொல்லப்பட்ட வேலை திட்டங்கள் தொடக்கம் தமிழீழ கட்டுமான பணி மிக தீவிரமாக செய்ய முடியும். இந்த நேரத்தில் நான் ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக உங்களோட முற்கொள்ளை கேட்கிறேன். நான் $1 உங்களுக்கு உங்களுடைய திட்டத்தின்படி தருகின்றேன். நாளைக்கு கனடிய அரசாங்கம் வந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்தால் நானும் என் போன்றவர்களும் வந்து சிறைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில் வந்து இங்கே சட்டங்கள் கனடிய அமெரிக்க உறவுகள் இந்த சட்டங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் வந்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் மக்களிடம் வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீர்கள்? இப்போ இன்றைக்கு நீங்கள் யாருக்கும் எவ்வளோ ஆசை நீங்கள் $1 கொடுத்தால் கூட இன்றைய சட்ட திட்டத்தின்படி நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அமைப்போ அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்போ அல்லது வேண்டாத ஒரு அமைப்பாக இல்லை. நாடு கடந்த அரசாங்கம் தெளிவாக அமெரிக்காவிலே 3 தரம் பாராளுமன்றத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அனுமதி. அது மாத்திரமில்லை, விசா எடுத்து வந்தவர்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துடைய பாராளுமன்றத்துக்கு வருகிறோம் என்றுதான் இந்த 102 உறுப்பினர்கள் அங்கே வருகிறார்கள். மூன்றாவதாக இந்த கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் முதலாவது அரசியலமைப்பை நிறைவேற்றின இடம் வந்து அமெரிக்காவின் அரசியல் நிறைவேற்ற அதுக்குரிய அனுமதியை நாங்கள் அவரிடம் பெற்றிருக்கின்றோம். அதே நேரம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வெளிப்படையாக தன்னுடைய கணக்கு வழக்கை காட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட எல்லாமே இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அமைப்போ தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல. ஆனபடியாக மக்கள் இதுக்கு எந்தவித பயமுமே தேவையில்லை. இப்பொழுது நாங்கள் சொல்லுங்கள், ஒரு புனர்வாழ்வுக்காக நீங்கள் காசொண்டு ஒரு இப்போ சொல்லுங்களேன், ஊரிலே விதவை பெண்களுக்காக தையல் மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு அமைப்பிட்ட காசு கொடுக்கிறீர்கள். அதே போலத்தான் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன மாதிரின்னு சொன்னால், எந்தவித அச்சமும் தேவையில்லை. வாரத்துக்கு $1 நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்து நீங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலம் வழங்க முடியும். அதன் மூலம் உண்மையிலே இதை செய்யலாம். உண்மையிலே பல விடயங்கள் எங்களுக்கு செய்ய இருக்கின்றது. போதிய அளவு நிதி எங்களிடம் இல்லாத பெரிய குறையாக இருக்கிறது. விரைவாக நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் மக்கள் ஒரு சில மாதங்களை முன் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து, நாடு கடந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் தென் சூடான் புதிய நாடு அங்குரார்ப்பணத்தின் போது அழைப்பு விடுக்கப்பட்டவை. நீங்கள் உங்கள் பிரதிநிதிகள் அங்கே போயிருக்கின்றார்கள். இந்த வகையில் இவர்கள் இதை பொதுவான மக்கள் இதை வந்து நாடு கடந்த அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் பெறுகின்ற ஒரு நிலைமையாக அதை ஒரு மகிழ்ச்சியான விடயமாக பேசிக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் தென்சூடானுடைய அந்த நாட்டினுடைய பிறப்பின் பின்னணியில் வந்து இந்த அல்பஷீர், அதாவது சூடானுடைய அதிபர் மீதான போர்க்குற்ற விவகாரம் இருந்தது. அந்த விவகாரத்தை வைத்து அமெரிக்காவும் தென்சூடான் விடுதலை போராளிகளும் சேர்ந்து தான் இந்த ஒரு நாட்டினுடைய பிறப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரியான ஒரு பாணியில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீதான போர்க்குற்றத்தை விரைவுபடுத்தி அதை ஒரு அழுத்தமாக பிரயோகித்து தமிழருக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இதை இப்போ நாங்கள் 3 விடயத்தை சொன்னேன். ஜெனோசைட், அதாவது இன அழிப்பை இலங்கை அரசாங்கம் செய்தது, அதுக்கு பொறுப்பு ராஜபக்ச என்ற விடயத்தை வந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தீவிரமாக கையாளுகின்றது. அந்த பொறுப்பு அதுதான் முக்கியமாக எங்களுக்கு. அதன் மூலம்தான் தமிழ் மக்களுடைய நிரந்தர தீர்வுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டை நாங்கள் வைக்கின்றோம். ஒன்று வந்து உள்ளே இருக்கின்ற காரணங்கள், ஒன்று வந்து தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், பாரம்பரிய பிரதேசம், பாரம்பரிய மொழி, பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த இனம் என்றதை நாங்கள் காட்டி, பொருளாதார வளம் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டி, இந்த இனத்துக்கு எது எப்படியா இருந்தாலும் இப்படியான ஒரு 4 அம்சங்கள் உள்ள ஒரு இனம், சுதந்திரமாக வாழக்கூடிய இனம், இது பிரிந்து வாழக்கூடிய உரிமை இருக்குது என்ற செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட்ஸை நாங்கள் விளங்கப்படுத்துகின்ற அதே நேரத்திலே மேலதிகமான காரணத்தோடு இவர்களுடன் நாங்கள் சேர்ந்து வாழ முடியாதுன்றதுக்கு பல காரணங்களை சொல்லி, அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது இந்த 2009 பகுதியில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்றதையும் காட்டி, தமிழ் மக்களுடைய நிரந்தர தீர்வுக்கு சர்வதேச பாதுகாப்பு முக்கியம், சர்வதேச பாதுகாப்பு பொறிமுறை முக்கியம் என்பதை நாங்கள் காட்டுவதற்கு இந்த இனப்படுகொலை மிக ஆதாரமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல அல்பஷீர் சூடானிலே செய்த இனப்படுகொலையின் காரணமாக சவுத் சூடான் உதயமானது போல, ராஜபக்ச செய்த இனப்படுகொலையின் காரணமாக தமிழீழம் உதயமாகிறதுக்குரிய பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். நன்றி திரு பொன் பாலராஜன் அவர்களே. நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பயணம்
வேண்டுகோள்கள் தமிழ் மக்களிடையான நிதி சேகரிப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரும்பிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்கள் கருத்துக்களை தந்தமைக்காக நன்றி. இன்னும் ஒரு வெளிச்சத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம். சார் நேயர்களே, இன்றைய வெளிச்சத்தில் 2 பகுதிகளாக முதலாவது பகுதியில் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் திரு சுமந்திரன் அவர்கள், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களை சந்தித்தோம். 2வது பகுதியில் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் அவைத்தலைவராக இருக்கும் திரு பொன் பாலராஜன் அவர்களை சந்தித்தோம். 2 பேர்களும் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் உங்களுடைய பல சந்தேகங்களை தீர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறோம். இன்னும் ஒரு வெளிச்சத்தில் சந்திக்கிறோம்.